வால் எப்படி எவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டியிருப்பாங்க, இத்தனை வருஷம் இருந்திருக்கும். இப்போ அது கம்ப்ளீட்டாகவே அழிஞ்சிருச்சுங்க. அவ்வளோ பெரிய வால் பாக்ஸாக உருண்டுருக்கு. இது வந்து ஒரு சின்ன ரூம் மாதிரி கட்டியிருக்காங்க சரிங்களா. இருந்து ஆரம்பிக்கிட்டு பாருங்கள், அதுலேருந்து அந்த ஃபோட்டோட ஆரம்பமாகுது. ஸோ இது டீட்டெயில்ஸ் போட்டிருக்கேன், கிட்ட போய் காட்டுறேன். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்டு வரைக்குங்க. ஸோ அந்த காலத்தில் கட்டின பில்டிங் பாருங்கள். ஆனால் உள்ளே இருக்கிற பில்டிங்ஸில் ஏகப்பட்ட இடம் அழிஞ்சு போச்சு. ஏன்னா இதில் பாருங்களேன், இங்கே அலை இல்லாமல் அப்படி அமைதியாக இருக்குது. ஆனால் அந்த பக்கத்தில் ஒரு 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 ஐலாண்ட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை தாண்டி கடல் பாருங்கள், அலை வருது, உங்களுக்கு தெரியுதா? எஸ், இது ஒரு கம்ப்ளீட்டாகவே ஒரு சூப்பரான ஒரு ஏரியாங்க. நல்லா ஸ்விம்மிங் பண்ண தெரிஞ்சவங்களுக்கும் ரொம்ப அட்டகாசமானது. ஸோ கிட்டத்தட்ட 17ஆம் நூற்றாண்டில் இறுதியில் கட்டின பில்டிங்கு, தெரியுதா? வணக்கம், நான் உங்கள் நட்ராஜ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சேஃபாக நல்லபடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சூப்பரான இன்னொரு பயங்கரமான ரைடுங்க. என்றைக்கு என்ன சூப்பரான ரைடுன்னு பார்த்தீங்கன்னா, ரைடுன்றதை விட இது நம்மளோட இசுசுவை எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு அட்வென்ச்சரான சூப்பரான ஒரு ரைடு கிளம்பிட்டோம். ஸோ வண்டி சவுண்டு, ரோடு எல்லாமே பயங்கரமாக இருக்கும். ஆமாங்க, ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அதுதான் போயிட்டுருக்கோம். ஸோ பாருங்களேன், ஒரு பயங்கரமான ஒரு ஹைவேஸில் தான் இருக்கும். அந்த ஹைவேஸில் போயிட்டுருக்கோம், தெரியுதா? நம்ம இசுசுவில் தாங்க போயிட்டுருக்கிறோம். பயங்கரமான அட்வென்ச்சர் ரைட் பண்ணுறது இசுவோட போயிட்டுருக்கோம். நம்ம இசுசுவில் ஃபஸ்ட் அட்வென்ச்சர் ரைட் நம்ம போக ஆரம்பிக்கிறோம். ஸோ எங்கே போகிறோம், என்ன ஏதுன்றது எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த ட்ரிப் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரி தாங்க போகிறோம். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வண்டி எடுத்துக்கிட்டு பாண்டிச்சேரி ட்ரிப் அழகாக ஒன்று ரைடை போயிட்டு, ஸோ என்ன இருக்குது ஒரு முடிஞ்ச வரைக்கும் பாண்டிச்சேரியில் நானும் கௌதம் தான் போகிறோம், ஸ்பூகி கௌதம். ஸோ 2 பேரும் சேர்ந்து அட்வென்ச்சராக நிறைய பிளேசஸ், முக்கியமான பிளேசஸ்லாம் இருக்குது. ரெகுலர் பிளேசஸ் எல்லாருக்குமே தெரியும். 1-2 யூனிக்கான பிளேஸ், சில அட்வென்ச்சரான பிளேஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு முடிச்சுட்டு அப்படி வரப்போகிறோம். இதில் எல்லாமே ஓவரால் பாண்டிச்சேரியில் என்னென்ன ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்குன்றதான் பார்க்க போகிறோம். அதாவது வந்து ரெகுலராக சில பீச் வியூஸு அது இதுன்றது இருக்க எல்லாமே ரெகுலராக போடுவாங்க. அது போக பாண்டிச்சேரியில் வேறு என்ன நல்ல விஷயங்கள் இருக்குது பார்க்கலாம் டிஃப்ரெண்ட்டாக அப்படின்ற விஷயங்கள் தான். ஸோ இதில் நம்ம பிளான் பண்ண போகிறோம். கொஞ்சம் வண்டி சவுண்டு இருக்கும், கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்ட்ரோ வண்டிக்குள்ளேருந்து பேசுகிறத விட ஸோ ஃபஸ்ட் வீடியோ இன்ட்ரோ பேசுகிறோம், அது வெளியே இருக்குது எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு பேசணுன்றக்காக வெளியே வந்து பேசுகிறேன். ஸோ அழகான ஒரு மார்னிங், கரெக்டாக டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் 7 o'clock ஆகுது. ஸோ நம்ம போக ஆரம்பிச்சிட்டோங்க. இதோட வியூவில் அப்படியே ஆப்போசிட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு வாட்டர் மாதிரி இருக்குது. அங்கே இருக்கிற வியூவில் நிறைய பேர்ட்ஸ்லாம் சூப்பர் அழகாக கும்பலாக இருக்குங்க. ஸோ அது எல்லாமே ஒன்றா அணிவகுப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன பண்ணுறாங்க என்ன இருந்தாலும் ஐ திங்க் மீனை ஏதோ பிடிச்சி சாப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாமே உங்களுக்கு ஒரு வியூ காட்டுறேன், அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த பாண்டிச்சேரி அட்வென்ச்சர் ட்ரிப்பில் நிறைய சூப்பரான பிளேஸ்லாம் பார்க்க போகிறோம். அது என்ன இருக்குது, எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது எல்லாம் பார்க்கலாங்க. ஸோ நீங்கள் பாண்டிச்சேரி நிறைய பேர் போயிருப்பீங்க, சில பிளேஸ்லாம் பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது. சில பிளேஸான ஒரு யூனிக்கான ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்லாம் நம்ம பார்ப்போம். எது எப்படி இருக்குது எல்லாமே போக போக ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பார்க்கலாங்க. சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க, ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ பாண்டிச்சேரி அட்வென்ச்சர் ட்ரிப், வாங்க போக ஆரம்பிக்கலாம். வந்தாச்சு, இறங்கிட்டு உள்ளே போய் எப்படின்னு பார்த்துருவோம். 1 hour later. இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து வரும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 70 to 80 kilometers வரும்னு நினைக்கிறேன். ஆலம்பரை ஃபோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா கடப்பாக்கம் அப்படின்ற ஒரு பீச் சைடில் இருக்குது. நீங்கள் லொக்கேஷன் போட்டிங்கனாலே வந்துடும், ஆலம்பரை ஃபோர்ட் அப்படின்னு போட்டிங்கனாலே வந்துடும். கிட்டத்தட்ட இதோட ஹிஸ்ட்ரி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம உங்களுக்கு கிளியராகவே காமிச்சிடுறோம் அந்த இதில். அதை நீங்கள் போகும்போது பார்க்கலாம், சரிங்களா? ஸோ உள்ளே போயிட்டு என்ன இருக்குது எப்படி இப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப நாளாக இந்த இடத்துக்கு வரணும்னு நினைப்பேன். ஆனால் ஒவ்வொரு தடவையும் வராமல் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து போயிடுது. ஏன்னா நிறைய தடவை வந்து மெயின் ரோட்லேயே போய் பழக்கமாயிடுது பார்த்திங்களா, அதில் போயிடுச்சு. ஆனால் என்னென்னா சில இடத்துக்கு வந்து பைக்கில் வந்தால் என்னென்னா சேஃபாக இருந்துச்சுன்னா சூப்பர் பைக்கில் வரலாங்க. சில இடத்துல வரும்போது பார்த்திங்கன்னா வண்டி நிறுத்திட்டு உள்ளே விட்டுட்டு நம்ம உள்ளே போக முடியல, வண்டி எதாவது பண்ணிவிடுவாங்க அப்படின்ற ஒரு தாட் 2 தடவை வந்துச்சு. அதனாலே அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கார் வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாகவே கொஞ்சம் சேஃப் ஜேர்னியாக சில ஜேர்னி வந்தாச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி ஆலம்பரை ஃபோர்ட் வந்திருக்கோம். உள்ளே போயிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஸோ அது ஃபுல்லாகவே அந்த ஆலம்பரை ஃபோர்ட்டோட வால் தான்.
ஸோ நம்ம உள்ளே போயிட்டு எப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஆல்மோஸ்ட் உள்ளே இருக்கிற ஏகப்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் அழிஞ்சு போயிடுச்சு. ஆனால் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சுற்றி இருக்கிற வால் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ அது இன்னும் சூப்பராக இருக்குது. அதுதான் இப்போ போயிட்டு நம்ம உள்ளே போய் என்ன ஏதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ உள்ளே போய் பார்த்துடலாம். சரிங்களா? எஸ், ஃபைனலாக இந்த ஆலம்பரை ஃபோர்ட் வந்தாச்சுங்க. ஸோ அங்கேருந்து ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அங்கேருந்து ஆரம்பிக்குது பாருங்கள், அதுலேருந்து அந்த ஃபோட்டோட ஆரம்பமாகுது. ஸோ இது டீட்டெயில்ஸ் போட்டிருக்கேன், கிட்ட போய் காட்டுறேன். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த எண்டு வரைக்குங்க. ஸோ அந்த காலத்தில் கட்டின பில்டிங் பாருங்கள். ஆனால் உள்ளே இருக்கிற பில்டிங்ஸில் ஏகப்பட்ட இடம் அழிஞ்சு போச்சு. பட் இருந்தாலும் இன்னும் இந்த இடத்தோட இது சூப்பராக தமிழ்நாடு டூரிசம் பார்த்துட்ருக்காங்க. இங்கே பாருங்களேன், போட்டிருக்கோம். எஸ், ஆலம்பரை ஃபோர்ட். இங்கே பாருங்கள், இந்த ஏரியா லுக்கில் என்னென்ன இடம் இருக்குன்றதை காட்டுறாங்க பாருங்கள். ஆலம்பரை ஃபோர்ட், வேடந்தாங்கல். ஸோ நிறைய இருக்குது பார்த்தீங்களா, crocodile ஃபார்ம்லேருந்து கோவளம் பீச் நிறைய இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஏகப்பட்ட டூரிசம் ஸ்பாட்ஸ் இருக்குது. எஸ், இந்த ஆலம்பரை ஃபோர்ட் இதோட டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் அப்படியே நான் காட்டுறேன், நீங்கள் அதை பாஸ் பண்ணி படிங்க. எஸ், ஃபோர்ட்குள்ளே அப்படியே என்ட்ரி ஆகிடுச்சுங்க. ஸோ இதுதான் உள்ளே போகிற என்ட்ரி. ஃபோர்ட்குள்ளே வந்தாச்சு. இது பாருங்கள், ஃப்ரண்ட்லேயே ஒரு பெரிய ஒரு தமிழ்நாடு அரசோட டீட்டெயில்ஸில் ஃபுல்லாக வச்சுட்டாங்க. தெரியுதா? அப்படியே இதை பண்ணி படிங்க. ஸோ கிட்டத்தட்ட 17ஆம் நூற்றாண்டில் இறுதியில் கட்டின பில்டிங்கு. தெரியுதா? மகாலய அரசலால் கட்டப்பட்ட தெரிய வருகிறது. ஸோ 1735. இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல, அப்படியே படிங்களேன். வா, ஸோ கிட்டத்தட்ட அட்டகாசமாக இருக்குங்க. ஸோ ஏகப்பட்ட பேர் பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ நம்ம அப்படி உள்ளே போக ஆரம்பிச்சிடலாம். எல்லா பில்டிங்குமே பாருங்களேன், அந்த காலத்தில் இருந்த பில்டிங்ஸ்லாம் விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா இது எல்லாமே அந்த டைமில் இருக்கிற அந்த செங்கல் அண்ட் சுண்ணாம்பை மிக்ஸ் பண்ணி தான் கட்டியிருக்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், அந்த அழகாக அந்த வாயிலெலாம் போட்டு செமையாக செட் பண்ணி வளர்த்துருக்கு வச்சுருக்காங்க பாருங்கள். தெரியுதா? ஆனால் இப்போ இருக்க லேட்டஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த வால் விழுந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அதுவும் எதுவும் பேலன்ஸ் பண்ண மாதிரி வச்சு கட்டியிருக்கிறாங்க. ஸோ அதுவும் சரி, இந்த இடமும் சரி, இங்கெல்லாம் பாருங்கள், அதெல்லாம் பேலன்ஸ் பண்ண மாதிரி தான் கட்டியிருக்காங்க சூப்பராக. உள்ள போக ஆரம்பிக்கலாம். எஸ், ஒரு வழியாக ஆலம்பரை ஃபோர்ட்டுக்கு உள்ளே வந்தாச்சு. என்னடா ஃபோர்ட்டு என்ன ஒரே காலி மைதானமாக காட்டுற அப்படின்னு நினைக்கலாம். ஆமாங்க, இது அந்த டைமில் ஒரு துறைமுகமாக செயல்பட்ட ஒரு இடம். இது போடும்போதே நிறைய பேர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, 17th century 18th century நடந்தது. ஸோ கிட்டத்தட்ட இந்த இடம் நிறைய விஷயங்களுக்காக பண்டமாற்று முறை பண்ணியிருக்காங்க, ஏற்றுமதி இறக்குமதியெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா அந்த டைமில் இவ்வளோ பெரிய ஆட்சி செஞ்ச அவங்க எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட இந்த வாசல் தெரியுது அவங்களுக்கு, அங்கே ஆரம்பித்து இந்த இடம் பாருங்களேன், தெரியும் பாருங்கள், அந்த எண்டு வரைக்குங்க கம்ப்ளீட்டாகவே அந்த வால் பாருங்கள், ஃபுல்லாக வால் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த எண்டில் இங்கே முடியுது, அவ்வளோ பெரிய வால். பட் இதுக்கு உள்ளே ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது பண்ணியிருந்தாங்களா என்ன எதுன்னு தெரியல. பட் கம்ப்ளீட்டாகவே இந்த இடம் பார்த்திங்கன்னா இப்போ காலியாக இருக்குது. ஆனால் நான் லாஸ்ட் டைம் வீடியோவில் பார்க்கும்போது அந்த பக்கத்தில் பெரிய பெரிய வாலில் நின்றுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த வால்லாம் காணும், அது என்னன்னு தெரியல. மோஸ்ட்லி டூரிசம்க்கு சூப்பரான பிளேஸுங்க. ஏன்னா நான் பாண்டிச்சேரியில் அரிக்கமேடு சொல்கிற இடத்துல அந்த சின்ன பிளேஸ் தான் அந்த ஃப்ரெஞ்சு பில்டிங்காக அதுவே அந்தளவுக்கு இருந்துட்டு அதை இவ்வளோ பத்திரமா பாதுகாக்கிறாங்க. பட் இதை அப்படியே கொஞ்சம் காலப்போக்கில் அதை ஃப்ரீயாக விட்டாங்க. ஆனால் இதோட டூரிசம் அந்தளவுக்கு பெருசாக இல்லாமல் போயிடுச்சு. பட் டூரிசம் பிளேஸாக இருக்குது, பட் அந்தளவுக்கு இதை டூரிசமாக யாரும் எடுத்துக்கல. ஸோ அப்படியே சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் இதெல்லாம் எவ்வளோ ஒரு பயங்கரமான பிளேஸ். இது ஏதாவது ஒன்று பண்ணி ரெடி பண்ணி செட் பண்ணலாம், அப்படியே விட்டுட்டாங்க. சரி, இதை அப்படியே ஃபுல்லாக பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு.
எஸ் இதுதாங்க இதோட ஃபுல் லொக்கேஷன் வியூ. இப்போ நம்ம அப்படியே இங்கெல்லாம் ஜஸ்ட் வெறும் வால் தான் இருக்குது, இங்கேயும் வெறும் வால் தான் இருக்குது. ஸோ இங்கே எதுவும் நம்ம பார்க்குறதுக்கு எதுவும் இல்லை. பட் அந்த கார்னர் ஏதாவது போய் பார்க்கலாம் அப்படி இருக்குன்ட்டு. ஆனால் சில பேர் என்னென்னா சரியான முறையில் பாதுகாக்கிறதுனால இங்கே நிறைய தேவையில்லாத சரக்கு அடிக்கிறது அதுன்னு சொல்லி மிஸ்யூஸ் பண்ணுற ஒர்க் நிறைய நடந்துகிட்ருக்கு. அதை கொஞ்சம் கரெக்டாக கவனித்து எல்லாம் க்ளீன் பண்ணாங்கன்னா நிஜமாக சூப்பராக ஆகிடும். ஓகே, இது அப்படியே கொஞ்சம் போனால் இந்த பக்கத்தில் பீச் வியூ மாதிரி இருக்குங்க. ஸோ அதனால் அந்த பக்கம் போயிட்டு நம்ம என்ன இருக்குன்றதை பார்த்துருவோம். தர்கா மாதிரி சின்ன ஒரு டெம்பிள் மாதிரி இருக்குது பாருங்களேன். இது என்ன ஒரு சின்னமாக இது உள்ளே மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி இதை வச்சுருக்காங்கன்னு தெரியல. முஸ்லீம் டெம்பிள். வழிபாட்டுக்காக வச்சுருக்காங்க பாருங்களேன். இதுக்குள்ளே இதை வச்சுருக்காங்க. ஒரு சின்ன ஒரு குட்டி பில்டிங். ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லா செவருமே அழிஞ்சிடுச்சுங்க. அந்த பக்கத்தில் இருக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் கிரிப்பாக இருக்குது. இதெல்லாம் காலி. இங்கேயும் ஃபுல்லாகவே காலி ஆகிடுச்சு, ஒன்றுமே இல்லை. இது வந்து ஒரு சின்ன சின்ன ரூம் மாதிரி கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா. ஒரு குட்டி குட்டி ரூம் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. ஒரு தெரியுதா, இங்கே ஏகப்பட்ட பேர் பாருங்களேன். டூரிசம் எவ்வளோ பேர் வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த வால்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள் அப்படி இருக்கு. நிஜமாக ஆல்மோஸ்ட் செம்மையாக இருக்கு பாருங்கள். பழைய காலத்து அந்த செங்கல், இந்த செங்கலோட சைஸ் பாருங்களேன் இவ்வளோ தான் இருக்குது. குட்டியாக இந்த சுண்ணாம்பை மிக்ஸ் பண்ணி கட்டியிருக்காங்க பாருங்கள். என்ன சொன்னாங்க, இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இது ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஸோ அப்படியே அந்த ஒரு வழியாக அங்கே எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம். ஓ மை காட், இங்கே பாருங்களேன் இந்த வால் எப்படி எவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டியிருப்பாங்க. இத்தனை வருஷம் இருந்திருக்கும். இப்போ அது கம்ப்ளீட்டாகவே அழிஞ்சிருச்சுங்க. இவ்வளோ பெரிய வால் பாக்ஸாக உருண்டுருக்கு. வரல தெரியுதா? இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இதெல்லாம் இருக்குமானே தெரியாத அளவுக்கு இருக்கு. இங்கே பாருங்கள் எப்படி எவ்வளோ பீஸாக வந்து விழுந்திருக்கு பாருங்கள். அதே மாதிரி தான் பார்த்தீங்களா. ஸோ கிட்டத்தட்ட ஆலம்பரை ஃபோர்ட் முன்னாடி நான் ஒரு தடவை வீடியோவில் பார்த்துட்டு லாஸ்ட்டாக யார் வீடியோவே நான் பார்த்ததுக்கப்புறம் தான் இப்படி ஒரு ஃபோர்ட் இருக்குன்றது எனக்கே தெரியும். அப்போ அவர் காட்டும் போது கூட நிறைய வால் மாதிரி சில இடத்துல இன்னும் நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு. அவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்த வீடியோ நினைக்கிறேன், நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்க்குறேன் நிறைய டிசைனாக இருந்த வால்லாவே காணுங்க, பாதி வாலையே காணும். இதெல்லாம் பாருங்கள் சும்மா அதை நின்றுட்டு இருக்கும்போது
இருக்குது. ஆனால் அது இன்னும் இவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிது. அதை பின்னாடி பாருங்களேன். அங்கே ஒரு டீம் பாருங்கள், எல்லோரும் குளிச்சிட்ருக்காங்க. பாருங்கள், தூரத்தில் தெரியுதா உங்களுக்கு? அங்கே வந்து போட்டு அதெல்லாம் இருக்குது. அங்கே 2 பேர் குளிச்சிட்ருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கெல்லாம் பாருங்கள், இவ்வளோ பெரிய ஒரு வால் வந்து விழுந்துருக்கு பாருங்கள். பாட்டாக இருக்குது. எவ்வளோ பெரிய வால் பாருங்கள். குளிச்சிட்டு இருக்காங்க பாருங்க ஒரு டீம் வந்து. இங்க பாருங்களேன், இந்த இடம் எப்படி கல் எப்படி அரிச்சிட்டு இருக்கு பாருங்களேன். கேஸ் அவ்வளோதாங்க. இந்த பக்கம் நீங்கள் பீச்சுக்கு வந்தீங்க, இந்த ஆலம்பரை ஃபோர்ட் பார்க்க வந்தீங்க அப்படின்னா சத்தியமாக ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு பீச்சுக்கு வந்த மாதிரி இருக்கும். ஏன்னா பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு தண்ணி ஃபுல்லாக இருக்கனால உங்களுக்கு ஒரு பீச்சோட என்ஜாய்மெண்ட் இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த போட் கிட்ட அந்த பக்கம் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அவங்ககிட்ட கூப்பிட்டிங்கன்னா அவங்க அங்கேருந்து இந்த குட்டியாக ஒரு ஐலாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கொண்டு போய் விட்டுருவாங்க. பாருங்கள், வரலாம் சிலர் போயிருக்காங்க பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? தூரத்தில் ஜூம் பண்ணி கட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் பேர் பாருங்கள் நடந்து போயிட்டுருக்காங்க. அந்த மாதிரி நீங்களும் போயிட்டு ஜாலியாக போய் பார்த்துட்டு வரலாம். ஏன்னா அங்கே போட் இருக்குது தெரியுதா உங்களுக்கு, அதை பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒரு ஆலம்பரை ஃபோர்ட்டுக்கு வந்து பார்த்து என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த பீச்சையும் அப்படியே ரசித்த மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் பாருங்களேன், நீங்கள் அலை இல்லாமல் அப்படி அமைதியாக இருக்குது. ஆனால் அந்த பக்கத்தில் ஒரு 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 ஐலாண்ட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை தாண்டி கடல் பாருங்கள், அலை வருது உங்களுக்கு தெரியுதா? எஸ், இது ஒரு கம்ப்ளீட்டாகவே ஒரு சூப்பரான ஒரு ஏரியாங்க. நல்லா ஸ்விம்மிங் பண்ண தெரிஞ்சவங்களுக்கும் ரொம்ப அட்டகாசமானது. அவங்க ஜாலியாக அந்த அவங்க குழந்தைங்க கூட அங்கே ஆழம் இல்லை அப்படின்னு சொல்லி குளிச்சிட்ருக்காங்க சூப்பராக. ஸோ அவ்வளோதாங்க. ஆல்மோஸ்ட் ஆலம்பரை ஃபோர்ட்டில் இதுக்கு மேலே எதுவும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் நாளில் இதுவும் மொத்தமாக போயிருங்க. ஏன்னா இங்கே இருக்கிறதுலே ரொம்ப பிரம்மாண்டமாக நிற்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த ஒரு பார்ட் ஆஃப் பெரிய கலெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கிறது இந்த 3 வாலோட கலெக்ஷன் தாங்க. ஸோ இதுவும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஆலம்பரை ஃபோர்ட் கொஞ்சம் அப்படியே நார்மலாக ஆன மாதிரி ஆயிரும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு சூப்பராக எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டிஜிட்டலாகவும் கூட ஒரு சூப்பரான ஒரு ஆலம்பரை ஃபோர்ட் ட்ராவல் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களோட கமெண்ட்டை தெரிவிங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக எதனா ட்ரிப் போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலியோட ஸோ அழகாக காரில் வந்து பின்னாடி பார்க் பண்ணிவிட்டு அழகாக வந்து ஃபோட்டோ சுற்றி பார்த்துட்டு ரிலாக்ஸாக உட்காந்து நீங்கள் கொண்டு வந்த சாப்பாட்டையே எங்கேயாவது உட்காந்து அழகாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்தோமா அழகாக பாருங்கள். அந்த ஃபேமிலி வந்து ஒரு ஜாலியாக வந்து குளிச்சுட்ருக்காங்க பாருங்கள். அந்த மாதிரி வந்து ஜாலியாக ஒரு குளியல் போடலாம். அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த ஐலாண்ட் மாதிரியாக இருக்கிற பிளேஸ்க்கு அங்கே இருக்க போட் மூலிமா போகலாம். ஸோ இதெல்லாமே இங்கே இருக்க ஒரு ஃபெசிலிட்டிஸ் நிஜமாக ஒரு ட்ராவல் பண்ணாலும் ஒரு சூப்பராக இருக்கிற ஒரு ஆப்ஷன்ஸ். ஏன்னா அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு கடலுக்கு அதுக்கு ஒரு கனெக்டிங் மாதிரி இருக்கும். அந்த ஏரியா ஜூம் பண்ணி காட்டுறோம் தெரியுதா உங்களுக்கு, ஜாயின் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த ஏரியா ஒரு சூப்பரான ஒரு ஏரியா, அது வந்து பார்க்கக்கூடிய ஒரு இடம். ஸோ அவ்வளோதாங்க ஆலம்பரை ஃபோர்ட். ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒன் டே ட்ரிப் ஈஸியாக வந்தீங்கன்னா ஆலம்பரை ஃபோர்ட் பார்த்த மாதிரி இருக்கும், பீச்சில் என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும், ஒரு செம்மையாக இருக்கும். அங்கே பக்கத்தில் போனீங்கன்னா போட் ரைட் பண்ணுறதுக்கும் சூப்பரான ஒரு இடம் இருக்குது.
நிஜமாக சூப்பராக ஒரு செம்மையாக ஒரு ஒன் டே ட்ரிப்பில் ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய இடம். பட் நான் இன்றைக்கி சரி அப்படியே பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்றதுக்காக வந்த ஒரு செம்மையான ஒரு பிளேஸ். நிஜமாக ரொம்ப ரொம்ப ஹாப்பி. பட் இதை ஒரு டீமாக வந்திருந்தோன்னா ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும். இன்னொரு நாள் கண்டிப்பாக நான் டீமோடு வருவோம். பட் இது வந்தாச்சு. ஸோ உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. நம்மளோட ஃபால்கன் ரைடர் சேனலுக்கு நீங்கள் எப்படி சப்போர்ட் கொடுத்துறீங்களோ அதே மாதிரி நம்மளோட மிஸ்டீரியஸ் தமிழ், நம்மளோட ஹாரர் ஸ்டோரிஸ் ட்ரெயினிங் சேனலுக்கு ரொம்ப லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. ஸோ சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அப்படியே நானும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு நானும் கொஞ்சம் நேரம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அழகாக இந்த பீச்சில் கொஞ்சமாவது காலை நினச்சிட்டு, ஏன்னா இப்படிப்பட்ட மன்னர்கள்லாம் வாழ்ந்த ஒரு 18th century கிட்ட இருந்த ஒரு இடம். 17th 18th centuryயில். ஸோ அதனால் இதை பாரு இப்படிப்பட்ட இடத்துல லைட்டாக காலை நினச்சிட்டு இப்படி இருக்குன்றதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணி கொஞ்ச நேரம் இயற்கையோடு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நான் அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிருவேன். இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். சேனலுக்கு யாரை புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் தட்டிட்டு போங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே அடுத்த நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ பைக்கை யார் ட்ரைவ் பண்ணால் ஹெல்மெட் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள், ரைடிங் கேஸ் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள், பார்த்து ட்ரைவ் பண்ணுங்கள், சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சீக்கிரம் பார்ப்போம். யாரும் பார்த்து பாருங்கள், சேஃபாக. பாய், லவ் யூ.